BNSS பிரிவு 18 அரசு வழக்கறிஞர்கள் 1. ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் மத்திய அரசு அல்லது மாநில அரசு உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்த பிறகு ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும். மேலும் அத்தகைய நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு தொடர மேல்முறையீடு செய்ய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூடுதல் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கலாம். மத்திய அரசு அல்லது மாநில அரசு சார்பாக மற்ற வழக்குகள் பின்வருமாறு. தில்லியின் தேசிய தலைநகர் பிரதேசத்திற்கு மத்திய அரசு தில்லி உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்த பிறகு இந்த துணைப் பிரிவின் நோக்கங்களுக்காக அரசு வழக்கறிஞர் அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். 2. எந்தவொரு மாவட்டத்திலும் அல்லது உள்ளூர் பகுதியிலும் எந்தவொரு வழக்கையும் நடத்தும் நோக்கத்திற்காக மத்திய அரசு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கலாம். 3. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில அரசு ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும். மேலும் மாவட்டத்திற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூடுதல் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கலாம். ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு நியமிக்கப்படும் அரசு வழக்கறிஞர் அல்லது கூடுதல் அரசு வழக்குரைஞர் மற்றொரு மாவட்டத்திற்கு அரசு வழக்கறிஞராக அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் நியமிக்கப்படலாம். 4. மாவட்ட மாஜிஸ்திரேட் செஷன்ஸ் நீதிபதியுடன் கலந்தாலோசித்து மாவட்டத்திற்கான அரசு வழக்கறிஞர்களாக அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியான நபர்களின் பெயர்களைக் கொண்ட குழுவை தயாரிக்க வேண்டும். 5. துணைப்பிரிவு 4 இன் கீழ் மாவட்ட மாஜிஸ்திரேட்டால் தயாரிக்கப்பட்ட பெயர்கள் குழுவில் அவரது பெயர் இடம்பெறாதவரை மாவட்டத்திற்கான அரசு வழக்கறிஞராகவோ அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞராகவோ மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடாது. 6. துணைப்பிரிவு 5 இல் எதுவாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் வழக்கமான வழக்கு தொடரும் அலுவலர்கள் குழு இருந்தால் மாநில அரசு ஒரு அரசு வழக்கறிஞரை அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞரை அத்தகைய கேடரை அமைக்கும் நபர்களில் இருந்து மட்டுமே நியமிக்க வேண்டும். அப்படியானால் மாநில அரசின் கருத்தில் அத்தகைய நியமனத்திற்கு தகுந்த நபர் எவரும் கிடைக்காத பட்சத்தில் அந்த அரசு ஒருவரை அரசு வழக்கறிஞராக அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞராக தயாரிக்கப்பட்ட பெயர் குழுவில் இருந்து நியமிக்கலாம். துணைப்பிரிவு 4 இன் கீழ் மாவட்ட நீதிபதி மூலம் விளக்கம். இந்த துணைப்பிரிவின் நோக்கங்களுக்காக வழக்கமான வழக்கு தொடரும் அலுவலர்கள் என்பது அரசு வழக்குரைஞர் பதவியை உள்ளடக்கிய எந்த பெயரால் அழைக்கப்பட்டாலும் உதவி அரசு வழக்குரைஞர்களே அந்த பதவிக்கு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறதோ அந்த பதவிக்கு பதவி உயர்வு அளிக்கும் வழக்கு தொடரும் அதிகாரிகளின் குழு என்று பொருள்படும். வழக்கு விசாரணை அதிகாரி என்பது இந்த சன்ஹிதாவின் கீழ் ஒரு அரசு வழக்கறிஞர், சிறப்பு அரசு வழக்கறிஞர், கூடுதல் அரசு வழக்கறிஞர் அல்லது உதவி அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் பணிகளைச் செய்ய நியமிக்கப்பட்ட ஒரு நபர். 7. ஒரு நபர் துணை பிரிவு 1 அல்லது துணை பிரிவு 2 அல்லது துணை பிரிவு 3 அல்லது துணை பிரிவு 6 ஆகியவற்றின் கீழ் மட்டுமே அரசு வழக்கறிஞராக அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞராக நியமிக்க தகுதியுடையவர். அவர் 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் வழக்கறிஞராக நடைமுறையில் இருந்திருந்தால். 8. மத்திய அரசு அல்லது மாநில அரசு எந்தவொரு வழக்கு அல்லது வகை வழக்குகளின் நோக்கங்களுக்காக சிறப்பு அரசு வழக்கறிஞராக 10 ஆண்டுகளுக்கு குறையாத வழக்கறிஞராக நடைமுறையில் இருக்கும் ஒருவரை நியமிக்கலாம். நீதிமன்றம் இந்த துணை பிரிவின் கீழ் வழக்கு தொடர உதவுவதற்காக பாதிக்கப்பட்டவர் தனது விருப்பப்படி ஒரு வழக்கறிஞரை ஈடுபடுத்த அனுமதிக்கலாம். 9. துணை பிரிவு 7 மற்றும் துணை பிரிவு 8 ஆகியவற்றின் நோக்கங்களுக்காக
ஒருவர் வழக்கறிஞராக நடைமுறையில் இருந்த காலம் அல்லது இந்த சன்ஹிதா தொடங்குவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ சேவையைச் செய்த காலம் ஒரு அரசு வழக்கறிஞராக அல்லது கூடுதல் அரசு வழக்கறிஞராக அல்லது உதவி அரசு வழக்கறிஞர் அல்லது பிற வழக்கு தொடரும் அதிகாரியாக எந்த பெயரால் அழைக்கப்பட்டாலும் அத்தகைய நபர் வழக்கறிஞராக நடைமுறையில் இருந்த காலமாக கருதப்படும். BNSS धारा 18 लोक अभियोजक। एक प्रत्येक उच्च न्यायालय के लिए केंद्र सरकार या राज्य सरकार उच्च न्यायालय के परामर्श के बाद एक लोक अभियोजक नियुक्त करेगी और ऐसे न्यायालय में केंद्र सरकार या राज्य सरकार की ओर से जैसा भी मामला हो कोई अभियोजन, अपील या अन्य कार्यवाही संचालित करने के लिए एक या अधिक अतिरिक्त लोक अभियोजक भी नियुक्त कर सकती है, बशर्ते कि राष्ट्रीय राजधानी क्षेत्र दिल्ली के लिए केंद्र सरकार दिल्ली उच्च न्यायालय के परामर्श के बाद इस उपधारा के प्रयोजनों के लिए लोक अभियोजक या अतिरिक्त लोक अभियोजक नियुक्त करेगी। 2. केंद्र सरकार किसी भी जिले या स्थानीय क्षेत्र में किसी भी मामले के संचालन के प्रयोजन के लिए एक या अधिक लोक अभियोजक नियुक्त कर सकती है। 3. प्रत्येक जिले के लिए राज्य सरकार एक लोक अभियोजक नियुक्त करेगी तथा उस जिले के लिए एक या अधिक अतिरिक्त लोक अभियोजक भी नियुक्त कर सकती है, परंतु एक जिले के लिए नियुक्त लोक अभियोजक या अतिरिक्त लोक अभियोजक को यथास्थिति दूसरे जिले के लिए भी लोक अभियोजक या अतिरिक्त लोक अभियोजक नियुक्त किया जा सकेगा। 4. जिला मजिस्ट्रेट सत्र न्यायाधीश के परामर्श से ऐसे व्यक्तियों के नामों का पैनल तैयार करेगा जो उसकी राय में उस जिले के लिए लोक अभियोजक या अतिरिक्त लोक अभियोजक नियुक्त किए जाने के योग्य हैं। 5. किसी भी व्यक्ति को राज्य सरकार द्वारा उस जिले के लिए लोक अभियोजक या अतिरिक्त लोक अभियोजक तब तक नियुक्त नहीं किया जाएगा जब तक उसका नाम उपधारा 4 के अधीन जिला मजिस्ट्रेट द्वारा तैयार किए गए नामों के पैनल में न हो। 6. उपधारा 5 में किसी बात के होते हुए भी जहां किसी राज्य में अभियोजन अधिकारियों का नियमित संवर्ग विद्यमान है वहां राज्य सरकार ऐसे संवर्ग का गठन करने वाले व्यक्तियों में से ही लोक अभियोजक या अपर लोक अभियोजक की नियुक्ति करेगी है, परंतु जहां राज्य सरकार की राय में ऐसे संवर्ग में ऐसी नियुक्ति के लिए कोई उपयुक्त व्यक्ति उपलब्ध नहीं है वहां वह सरकार उपधारा 4 के अधीन जिला मजिस्ट्रेट द्वारा तैयार किए गए नामों के पैनल में से किसी व्यक्ति को यथास्थिति लोक अभियोजक या अपर लोक अभियोजक के रूप में नियुक्त कर सकेगी। स्पष्टीकरण। इस उपधारा के प्रयोजनों के लिए क अभियोजन अधिकारियों का नियमित संवर्ग से अभियोजन अधिकारियों का ऐसा संवर्ग अभिप्रेत है जिसमें लोक अभियोजक का पद चाहे वह किसी भी नाम से पुकारा जाए सम्मिलित है और जो उस पद पर सहायक लोक अभियोजकों चाहे वह किसी भी नाम से पुकारा जाए की पदोन्नति का उपबंध करता है। ख अभियोजन अधिकारी से तात्पर्य किसी ऐसे व्यक्ति से है जिसे इस संहिता के अंतर्गत लोक अभियोजक, विशेष लोक अभियोजक, अपर लोक अभियोजक या सहायक लोक अभियोजक के कार्य करने के लिए नियुक्त किया गया हो। 7. कोई व्यक्ति उपधारा 1 या उपधारा 2 या उपधारा 3 या उपधारा 6 के अंतर्गत लोक अभियोजक या अपर लोक अभियोजक के रूप में नियुक्त होने के लिए तभी पात्र होगा जब वह कम से कम 7 वर्षों तक अधिवक्ता के रूप में प्रैक्टिस कर चुका हो। 8. केंद्र सरकार या राज्य सरकार किसी मामले या मामलों के वर्ग के प्रयोजनों के लिए किसी ऐसे व्यक्ति को विशेष लोक अभियोजक के रूप में नियुक्त कर सकती है
जो कम से कम 10 वर्षों तक अधिवक्ता के रूप में प्रैक्टिस कर चुका हो, बशर्ते कि न्यायालय पीड़ित को इस उपधारा के अंतर्गत अभियोजन की सहायता के लिए अपनी पसंद का अधिवक्ता नियुक्त करने की अनुमति दे सकता है। 9 उपधारा 7 और उपधारा 8 के प्रयोजनों के लिए वह अवधि जिसके दौरान कोई व्यक्ति अधिवक्ता के रूप में व्यवसाय करता रहा है या उसने इस संहिता के प्रारंभ होने के पूर्व या पश्चात लोक अभियोजक के रूप में या अपर लोक अभियोजक या सहायक लोक अभियोजक या अन्य अभियोजन अधिकारी के रूप में, चाहे वह किसी भी नाम से ज्ञात हो, सेवा की है, वह अवधि समझी जाएगी जिसके दौरान ऐसा व्यक्ति अधिवक्ता के रूप में व्यवसाय करता रहा है।